ஒரு ஜீவனுக்குள்ளார என்ன நடக்கும், ஒரு சாதகனுக்குள்ளார என்ன நடக்கும் அப்படிங்கிறது அடுத்த பாட்டுல இமீடியட்டா சொல்றாரு. சுகக்கடல் பொங்க சொல்லுணர் வடங்க சும்மா பொரிந்திடங்க அருணாச்சலா அப்படிங்கிறார். அருமையான பாட்டு இது. அருணாச்சலேஸ்வரர் அந்த சீரை அழித்த உடனேயே அந்த கணம் கூட கிடையாது, அந்த மொமெண்ட் கூட கிடையாது, அடுத்த நிமிஷம் சுகக்கடல் பொங்க உள்ள இருந்து ஒரு இது வரைக்கும் அடைச்சி வச்ச அந்த அமிர்தம் அப்படியே பொங்குற, சுகக்கடல் பொங்க மேனி முழுக்க அந்த சுகம்தான். நம்மளால அது என்னன்னு நம்ம மனசனால புரிஞ்சிக்க முடியுமா? இல்லை, புரிஞ்சிக்க முடியாது. இன்றைக்கும் திண்ணை சுவாமிகள்னு ஒருத்தர் இருந்தார் திருவண்ணாமலையில. யோகிராம் சுரத்குமார் ஆசிரமத்துக்கு போறதுக்கு முன்னாடி சின்ன சந்து இருக்கும், அங்க திண்ணை சுவாமிகள் ஒருத்தர் இருந்தார். நம்மை போலவே ரொம்ப சாதாரண லௌகீகராக இருந்தார். பகவான் அவரை கூப்பிட்டு இரு அப்படின்னார். இருந்தவர் தான் கடைசி வரைக்கும் திருவண்ணாமலையே இருந்தார். மகா ஞானியா இருந்தார். நிறைய பேர் தெரியாத ஒரு ஞானின்னே தன்னை மறைச்சிட்டு இருந்திருக்கார் அவர். தெய்வத்தமிழ் டிவி நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷிகள் அருளிய அக்ஷரமணமான பாடல்களை நம்ம பார்த்துட்டு வரோம். அதில் 31வது பாடலாக ஒரு பாட்டுக்கும் அடுத்த பாட்டுக்குமே ஒரு இன்டர் கனெக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். பகவான் முதல் பாடல்களில் எது ஒன்று உபதேசம் பண்ணுறாரோ, எது ஒன்று உங்களுக்கு நடத்தி வைக்கப்படும் என்று உறுதியாக சொல்கிறார்களோ, அடுத்த பாடலில் இது உனக்கு கொடுத்த உடனேயே இந்த அருளை அருணாச்சலன் செய்த உடனேயே உனக்குள்ளார என்னப்பா நடக்கும் அப்படிங்கிறது ரிசல்ட்டையும் கொடுக்குறாரு இந்த இடத்துல பகவான். இதுதான் இந்த இடத்துல ரமண பகவான் நமக்கு என்னென்ன இப்போ இதெல்லாம் நடந்தால் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். ஒரு குருநாதர் வராரு, ஒரு சீரை அழிக்க சொல்கிறாரு, ஒரு சீரை எடுத்து போத்திக்க சொல்கிறாரு, ஒரு சீரை இவரே கொடுக்குறாரு. என்ன நடக்கும்? அப்போ ஒரு ஜீவனுக்குள்ளார என்ன நடக்கும், ஒரு சாதகனுக்குள்ளார என்ன நடக்கும் அப்படிங்கிறது அடுத்த பாட்டில் இமீடியட்டாக சொல்கிறாரு. சுகக்கடல் பொங்க சொல்லுணர் வடங்க சும்மா பொரிந்திடங்க அருணாச்சலா அப்படிங்கிறார். அருமையான பாட்டு இது. இது வரைக்கும் ஒரு ஜீவன் எதை தேடின்னு இருக்கான் இவன்? ஆக்சுவலாக இவன் தேடுறது சந்தோஷம், இவன் தேடுறது இன்பம். ஆனால் இவன் தேடுற எல்லாமே இங்கே சிற்றின்பங்களாக இருக்கு, சின்ன சின்னதாக. அப்போ மொமெண்ட்ரி சின்ன சின்ன சந்தோஷங்கள். அதிகபட்சமாக இவனால் கொஞ்சம் சாப்பிட்டான்னா இவனுக்கு கொஞ்சம் நாக்கு ருசி கொஞ்சம் இப்படியே போயின்னு இருக்கும். இவ்வளோதான் இதுக்குள்ளார இருந்துட்டு இருக்கும். அதுபோல் பார்த்தான்னா பார்த்த உடனே ஒரு சந்தோஷம். இது எல்லாம் மொமெண்ட்ரி. ஜெயகிருஷ்ணமூர்த்தி சொல்லுவார், இட்ஸ் ப்ளஷர்ஸ் அப்படிம்பார். த ப்ளஷர்ஸ் ஆல்வேஸ் லிமிட்ஸ் அப்படிம்பார். இன்னொன்று, ஒரு ப்ளஷர் முடிஞ்ச உடனே அந்த இடத்துல ஒரு பெயின் இருக்கும். அதனால் கிருஷ்ணமூர்த்தி என்ன சொல்லுவார்னா, ப்ளஷர் அண்ட் பெயின் ஆல்வேஸ் கோ டுகெதர் அப்படிம்பார். இது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அனுபவித்து கொஞ்சம் உணர்ந்து பார்த்தா இதை நீங்கள் ஃபீல் பண்ணலாம். இந்த இன்பமும் இந்த ஒரு சிற்றின்பமும் இந்த ஒரு விஷயமும் எப்பொழுதுமே ஒரு தற்காலிகமானது. அதனால தான் பகவான் சொல்கிறாரு, இந்த இன்பம்னு இதை சொல்லலை அவர் ஆக்சுவலாக. அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னு போடும்போது சுகம் கிடைக்கும் அப்படிங்கிறார். பாகவதம் சொன்ன ஒரு குருக்கு பேர் சுகபிரம்ம ரிஷின்னு பேர். என்னென்னா, அவருடைய ஒட்டுமொத்த ஸ்வரூபமே சுகமாக இருந்ததுனால. நம்ம யூஸ் பண்ணுற சில வார்த்தைகள்லாம் நம்ம சாதாரணமாக யூஸ் பண்ணுறோம். சுகமாக இருக்கணும், சுகமாக இருக்கீங்களான்னு கேட்குறோம், சௌக்கியமாக இருக்கீங்களான்னு கேட்குறோம். இதெல்லாம் என்ன அர்த்தம்னா, இதனுடைய ஹையஸ்ட் ஃபார்ம் மீனிங் அப்படிங்கிறது ஞானத்தை குறிக்கக்கூடியது. நம்மளுடைய சாதாரண வழக்கு மொழியில் இது சாதாரண வழக்கு மொழியில் இருக்கிற வார்த்தைகள்லாம் பெரும்பாலானவை என்னென்ன மிக உயர்ந்த நிலையை கொடுக்கக்கூடியது. குட் அப்படிங்கிற ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை இருக்கு, குட்னஸ்ன்னு சொல்கிறோம். அது ஆக்சுவலாக இதை ஞானிகள் இந்த குட்னஸை ஞானத்துக்கு ஈடான ஒரு வார்த்தையாக பேசுவாங்க. நமக்கு ஏன் இந்த மொழி ரொம்ப நீங்கள் எடுத்துக்கோங்க, அன்புன்னு சொல்கிறோம், லவ்னு சொல்கிறோம். நம்ம அப்படியே இங்கே இருக்கோம். லவ்ங்கிற இடத்துல மனசும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, எண்ணங்கள் அற்ற நிலையில் அதை தாண்டி இருக்கிற ஒரு கருணை, ஒரு கம்பேஷன், அதான் லவ். ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா, உங்களுக்கு இது தெரியட்டுங்கிறதுக்காக அவங்க நமக்குள்ளே இருக்கிற வார்த்தையை எடுத்து கொடுத்துட்டு அதுக்குள்ளேயே அவங்க புரியும் வைக்கிறாங்க. அதனால் சாதுவம் சுவாமிகள் நான் யார், ரமணருடைய மார்க்கத்தை ரமண வழின்னு எழுதியிருப்பார். அதில் எடுத்த உடனே அவர் எடுக்கக்கூடிய விஷயமே எது சுகம் அப்படிங்கிற டைட்டில் தான் ஆரம்பிச்சிருப்பார். எது சுகம், நீங்கள் இப்போ சுகம்னு இருக்கீங்க, எது சுகம் அப்படின்னு ஆரம்பிச்சிருப்பார். அப்போ என்னென்ன இந்த இடத்துல சுகம்ங்கிறது தான் பகவான் இந்த இடத்துல இந்த சுகக்கடல் பொங்க அப்படிங்கிறார். அருணாச்சலேஸ்வரர் அந்த சீரை அழித்த உடனேயே அந்த கணம் கூட கிடையாது, அந்த மொமெண்ட் கூட கிடையாது,
அடுத்த நிமிஷம் சுகக்கடல் பொங்க உள்ளேருந்து ஒரு இது வரைக்கும் அடைச்சி வச்ச அந்த அமிர்தம் அப்படியே பொங்குற சுகக்கடல் பொங்க மேனி முழுக்க அந்த சுகம்தான். நம்மளால அது என்னன்னு நம்ம மனசனால புரிஞ்சிக்க முடியுமா? இல்லை, புரிஞ்சிக்க முடியாது. ஆனால் சுகக்கடல் பொங்க சொல்லுணர்வு அடங்க அப்படிங்கிறார். அதுக்கு அடுத்து என்னென்ன இது இப்படி இருக்குன்னு நம்ம ஒரு விஷயம் சொல்றோம். இது எப்படிப்பா இருந்தது அப்படின்னா ஒரு உணர்ச்சினால வார்த்தையினால சொல்றோம் அந்த இடத்துல. அப்ப என்னென்ன சொல்லுணர்வு அடங்க சொல்லவே முடியாதுங்கிறார். அதை அதனால்தான் பிரம்மத்தை எச்சில்படுத்த முடியாதுன்னு சொல்லுவாங்க. என்னென்ன உங்களால் அது எப்படி என்ன விதமா சொன்னாலும் அந்த உணர்வு அந்த இடத்துல சொல்லது ஆகாது, ஈக்குவலே ஆகாது. இன்னொன்று அதை சொல்லவும் முடியாது. அதனாலதான் இந்த இடத்துல சொல்லுணர்வு அடங்க அந்த சொல்லக்கூடிய இது இப்படித்தான் அப்படின்னு அந்த டிஸ்கிரிப்ஷனுக்குள்ளதே வரல. அது விவரிக்க முடியாது பிரம்மத்தை. சொல்லுணர்வு அடங்க. அப்ப என்னென்ன சுகக்கடல் பொங்கும் பொழுது சொல்லுணர்வு அடங்கும் பொழுது சொல் என்பது இந்த இடத்துல மனசையும் குறிக்கும். ஏன்னா மனதிலிருந்து தான் எண்ணங்கள் வரும், எண்ணங்கள் தான் சொல்லுன்னு வரும். அப்ப சொல்லு அடங்கும், சொல்லு அடங்கினா மனசு அடங்கும், மனசு அழிஞ்சிடும். அந்த இடத்துல சுகக்கடல் பொங்கும்போது மனம் அழியும். அதுக்கு அடுத்த வார்த்தையை பாருங்க, மனம் அழிந்த இடத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா சும்மா பொருந்திடங்க அருணாச்சலா. இருக்கிறதுலே இதுதான் முக்கியமான வார்த்தை, சும்மா பொருந்திடங்கிறாச்சல. இவ்வளவு ஜென்ம ஜென்மமா இந்த அகங்காரமானது, இந்த 4 அகங்காரமானது மனசை பிடிச்சிட்டு ஆடுன ஆட்டம் என்ன, எத்தனை ஜென்மங்கள் மாயான உலகம், எத்தனை ஞானிகள் இந்த மாயை பற்றி சொல்லி எழுதிட்டு போயிட்டாங்க இல்லையா? அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சுகக்கடல் பொங்கின உடனே இந்த மனம் அமிழ்ந்து போய் கரைஞ்சி போய் கடலில் உப்பு கரையிற மாதிரி கரைஞ்சி போய் தன்னுடைய யதாஸ்தானம் எங்கேருந்து இது உற்பத்தி ஆச்சோ அங்கே போய் அப்படி சும்மா பொரிந்திடங்க அருணாச்சலா போய் உட்காந்துக்கும். அந்த இடத்துல ஆத்மஸ்தானம்ங்கிற இடத்துல உட்காந்துக்கோ, ஹிருதயஸ்தானம்ங்கிற உன்னுடைய ஸ்வரூபத்தில் போய் உட்காந்துக்கோ. இதுதான் இந்த இடத்துல சும்மா பொரிந்திடங்க அருணாச்சலம் அப்படிங்கிறார். என்னென்ன நீ இப்போ எப்படி சொல்லுவாங்கன்னா ஒரு இடத்துல ஒரு ஃபிக்ஸ் ஆகுறதுன்னுவாங்க. நம்ம இந்த ஃபிக்ஸ் ஆகவே முடியல, ஒரு ஆர்டருக்குள்ளே போய் உட்காருன்பார். ஜெயகிருஷ்ணமூர்த்தி ஒரு பெரிய மகா வாக்கியம், பர்செப்ஷன் பிரிங்ஸ் ஆர்டர் அப்படிம்பார். அந்த பர்செப்ஷன் அந்த அங்கே மேலேருந்து அந்த பர்செப்ஷன் நேரடியான ஒரு பிரிங்ஸ் ஆர்டர் அப்படிம்பார். அந்த ஃபிக்ஸ் பண்ணுறது சும்மா புரிந்துறது போய் கரெக்டாக போய் உட்காந்துக்கிறது, அந்த ஆர்டரில் போய் உட்காந்துக்கிறது. அதுதான் பகவான் இந்த இடத்துல சொல்றார், சும்மா புரிந்திடு அப்படிங்கிறார். அப்போ நீ என்ன இப்படி காட்டுத்தனமாக சுற்றின்னு இருக்க, சரீர வழியாக அதுவும் அனுபவிக்கிற, இப்படி அனுபவிக்கிற, கனவுல அனுபவிக்கிற, உன் இஷ்டத்துக்கு ஆடுற, அகங்காரம் எங்கெல்லாம் தூணை கொண்டு போகுது அங்கெல்லாம் போகிற. எப்படி நம்ம சுற்றி இருக்க வாழ்க்கையை பார்த்தாலே போதும், சொல்லவே வேண்டியது இல்லைங்களா? இதுக்கெல்லாம் விளக்கமே தேவையில்லை நமக்கு. அப்போ என்ன பண்ண, சும்மா பொருந்திடங்க அருணாச்சலா. சரி, நம்மளால இப்போ சும்மா போய் பொருந்த முடியுமா? அடுத்த கேள்வி. பொருந்திட முடியும். எப்பொழுது பொருந்த முடியும்? ஏற்ற மாதிரி குரு போய் சும்மா பொருந்திடாங்க நில்லுன்னு அப்படின்னு அது பாட்டு நின்றுடும். இதுதான் குருவனுடைய அருள், அருணாச்சலேஸ்வரனுடைய அருள். இதுதான் இன்றைக்கும் திண்ணை சுவாமிகள்னு ஒருத்தர் இருந்தார் திருவண்ணாமலையில். யோகிராம் சுரத்குமார் ஆசிரமத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி சின்ன சந்து இருக்கும், அங்கே திண்ணை சுவாமிகள் ஒருத்தர் இருந்தார். நம்மை போலவே ரொம்ப சாதாரண லௌகீகராக இருந்தார். பகவான் அவரை கூப்பிட்டு இரு அப்படின்னார். இருந்தவர் தான் கடைசி வரைக்கும் திருவண்ணாமலையே இருந்தார், மகா ஞானியாக இருந்தார். நிறைய பேர் தெரியாத ஒரு ஞானின்னே தன்னை மறைச்சின்னு இருந்திருக்கார் அவர். இதுதான் சும்மா புரிந்திடு அருணாச்சலா. பகவானுடைய ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை அந்த இடத்துல வார்த்தையாக இருக்காது, அது ஒரு அனுபூதியாக சிஷ்யனுக்குள்ளே ஜீவனுக்குள்ளே போய் உட்காந்துருவது. அதனால தான் பகவான் இந்த இடத்துல அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறார், சும்மா புரிந்திடு அங்கே அருணாச்சலா. இது என்ன அர்த்தம், நமக்கு என்ன ஒரு நம்பிக்கை இந்த வார்த்தைகள்லாம் கொடுக்குன்னா, ஒரு குருவுகிட்ட இருந்து ஒரு வார்த்தை வந்துருச்சு அப்படின்னா அது போதும் நமக்கு. ஒரு குரு நம்மளை பார்த்துப்பா நீ இப்படி இருப்ப, சும்மா இருப்ப, உனக்கு மோட்சம் நிச்சயம் அப்படின்னு நான் சொல்றது உண்மையான குரு, ஒரு மகத்தான குரு ஒருத்தர் உங்களை பார்த்து அப்படி சொல்லின உடனேயே அது நடந்துடும். அருணாச்சலேஸ் நடந்துருவார். அப்படி நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால தான் நம்ம இந்த சத் விஷயங்களை அருணாச்சல அக்ஷரமணமாலையும் இந்த விஷயங்கள்லாம் நம்ம இப்போ கேட்டுன்னு இருக்கோம். இதுதான் அதனுடைய முக்கியமான விஷயம். இல்லை அதை கேட்க முடியாது, குருவனுடைய அனுகிரகம் இல்லை, இது நம்மளால கேட்கவே முடியாது. இந்த சத்விருத்திகளாக இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் வரவும் வராது இல்லையா? அப்போ என்ன நமக்கு நம்பிக்கைன்னா, சும்மா பொருந்திடங்க அருணாச்சலா அப்படின்னு அவர் சொல்லிடுவார் ஒரு நாளைக்கு கூப்பிட்டு. அதுதான் இந்த பாடலுடைய முக்கியத்துவம். இந்த மாதிரி ஒரு கிருப்பையை அவர் பண்ணணும், சும்மா இருங்கிற ஒரு கிருப்பையை அவர் பண்ணணும். அந்த கிருப்பையை பண்ணு அப்படிங்கிற வேண்டிக்கிறதுக்காக இந்த பாடல். சுகக்கடல் பொங்க அப்படியே பேரின்பம் இழுக்கக்கூடிய
சுகக்கடல் பொங்க, சொல்லுணர்வு அடங்க. அந்த இடத்துல சொல் வராது, மனசு வராது, புத்தி எழாது, அகங்காரம் எழாது, எதுவும் சொல்லுணர்வு அடங்க, சும்மா புரிந்து அடங்க. ஜஸ்ட் பி, ஆங்கிலத்தில் சொன்னேன், சும்மா அங்கே இரு, அவ்வளோதான். இது குருவினுடைய கிருபையினால தான் நடக்கும் அப்படிங்கிற கூடிய உறுதியளிக்கக்கூடிய ஒரு பாடல் இது. நன்றி.